ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் இருக்கிறவராக இருக்கிறவருடைய சபையின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த கேஎஃப்சி விபிஎஸ் ஆன்லைன் விபிஎஸ் ஆகிய இந்த கேஎஃப்சி விபிஎஸ்க்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த ஆன்லைன் விபிஎஸ்ல நாங்கள் நிறைய கற்றுக்கணுன்றதுக்காக நாங்களும் ஆண்டவரை பற்றி, இயேசுப்பாவை பற்றி நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி இயேசுப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் விபிஎஸ் நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த விபிஎஸை பார்த்து நீங்கள் நேரில் ரியாலிட்டியில் எப்படி விபிஎஸ்க்கு வந்தால் இந்த சந்தோஷமாக அதை அனுபவிப்பீங்களோ அது மாதிரி இந்த ஆன்லைன் விபிஎஸ்லேயும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி இந்த விபிஎஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எல்லாரும் கண்ண மூடி கை கூப்பி ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த கிட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் விபிஎஸ்க்கு வந்திருக்கிற எல்லா குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க இயேசப்பா. இந்த நாளிலும் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு விஷயமும் அவர்களுடைய வாழ்க்கையின் முழுவதுமாக ஆசீர்வாதமாக அமைய அவர்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. பிள்ளைகள் மாத்திரமில்லாமல் இவர்களை சுற்றி இருக்கிற அயலகத்தார், நண்பர்கள் எல்லாருடைய பிள்ளைகளையும் அவர்கள் கூட்டி வந்து அழைத்து வந்து இந்த விபிஎஸ்ல கலந்து கொள்ள இது இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த விபிஎஸ்ஸின் தலைப்பு இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்பெறத்தக்கதாக இருக்க உதவி செய்தரலும். கற்றுக் கொடுக்கிற அடியாருக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தரலும். மீதியான எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா குழந்தைங்களும் ஜெபம் பண்ணீங்களா? வெரி குட். இப்போ நம்ம வந்து ஜாம் பண்ணி இந்த விபிஎஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து இந்த விபிஎஸ் நம்ம எத்தனை நாள் நடத்த போகிறோம்? 5 நாள் இந்த விபிஎஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நடத்த போகிறோம். டெய்லி மார்னிங் வந்து 10 o'clock இந்த விபிஎஸ் வந்து உங்களுக்காக யூடியூப்பில் வந்துட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணுவாங்க, ப்ரீமியர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எல்லாரும் இந்த விபிஎஸ்ல கலந்து கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ விபிஎஸ்னா எல்லாரும் வருஷத்தில் இந்த ஒவ்வொரு வருஷமும் வர விபிஎஸ்ல முதலாவது நம்ம என்ன யோசிப்போம்? விபிஎஸ் வந்தோன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? விபிஎஸோட டைட்டில். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? விபிஎஸ் நடத்தியிருக்காங்கல்ல. இந்த வருஷத்தில் நம்ம என்ன தலைப்பின் கீழே விபிஎஸ் நம்ம கொண்டாட போகிறோம்? நம்ம விபிஎஸ் வந்து நம்மளுக்கு விபிஎஸ் என்ன பண்ணுது? ஒரு கொண்டாட்டம். இந்த விபிஎஸோட கொண்டாட்டம் நம்மளுக்கு இந்த வருஷம் என்ன தலைப்பின் கீழே அப்படின்னு சொன்னால் பலன்கள், ரிவார்ட்ஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம இந்த விபிஎஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம கொண்டாட போகிறோம். இன்னைக்கு அந்த தலைப்பு குறித்து என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரிவார்ட்ஸ் அப்படின்னா என்ன? பலன்கள் அப்படின்னா என்ன? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நீங்கள் செய்யும்போது அதுக்கு என்ன பலன் கிடைக்கிறது, அதுதான் வந்துட்டு என்னது? ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதோடைய அர்த்தம். நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்கள் டீச்சர் மார்க் போட்டு என்ன பண்ணணும்? உங்களுக்கு நீங்கள் 100 மார்க்ஸ் எடுத்தால் 100 வெரி குட் அப்படி சொல்லி போடுவாங்கல்ல, ஸ்டார் போடுவாங்கல்ல. இல்லாட்டி உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரேங்க் ஹோல்டர் பதவி கொடுப்பாங்க, லீடர் பதவி கொடுப்பாங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன அதுக்கான பலன்கள், என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, அத்லெட்டிக் இதில் வந்துட்டு ரன்னிங் ரேஸில் நீங்கள் வந்துட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மெடல் கொடுப்பாங்க, கப் கொடுப்பாங்க, இன்னும் நிறைய பரிசுகள்லாம் கொடுப்பாங்கல்ல. அது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த பலன்கள்ன்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு இந்த விபிஎஸோட கதைகள், பாட்டுகள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எடுத்திருக்கோம். நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு முதல் பரிசு கொடுக்குறாங்களா, 2வது பரிசு கொடுக்குறாங்களா, நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடி வரீங்களோ அதுக்கேற்ற பரிசுகளை கொடுக்குறாங்கல்ல, அதுக்கேற்ற பலன்களை உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் என்னது? ரிவார்ட்ஸ். அது மாதிரி நம்ம உலக பிரகாரமாக நிறைய ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு என்னது? டெய்லியும் நம்ம பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக, அதாவது ஏசப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரமாக நம்ம வாழ்ந்தா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த விபிஎஸ் மூலமா கத்துக்கொள்ள போகிறோம். நிறைய பாடல்களின் வழியா, கதைகளின் வழியா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பலன்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது இந்த நாளுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா வருகையின் பலன். அதாவது ஏசப்பா கிட்ட யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நாள் விபிஎஸ் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். இது மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமான பலனை என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு விபிஎஸ்ல கற்றுக் கொடுப்பாங்க. ஏசப்பாட்ட யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த விபிஎஸ்ல கற்றுக்கொள்ள போறோம். எல்லாரும் நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி கவனிச்சு இந்த பாடல்களை, வசனங்களை கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இப்போ வந்துட்டு நம்ம அடுத்ததா நம்ம ஒரு பாட்டு, சின்ன பாட்டு கத்துக்க போறோம். அந்த பாட்டை நம்மளுக்கு வந்து ஒரு 2 அக்கா வந்து என்ன பண்ணுவாங்க? சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு ஆக்ஷன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க.
நீங்கள் எல்லாரும் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் டிவிலையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ யாரெல்லாம் ஃபோனில் பார்க்குறீங்களோ ஃபோனை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்து ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. ஃபோனை எடுத்து கையிலேருந்து இறக்கி டேபிளில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை பார்த்து இப்போ ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே குட்டீஸ்? ஓகே. ஏசப்பா தான் எங்க சூப்பர் ஸ்டாரு, இவருக்கு சமம் இங்க யாரு யாரு. ஏசப்பா தான் எங்க சூப்பர் ஸ்டாரு, இவருக்கு சமம் இங்க யாரு யாரு. உங்க செட்டையின் நிழலின் கீழே வந்து விட்டா கவலை இல்ல, கொடுப்பீங்க என் மடியினில நினைச்சதுக்கும் மேல மேல. உங்க செட்டையின் நிழலின் கீழே வந்து விட்டா கவலை இல்ல, கொடுப்பீங்க என் மடியினில நினைச்சதுக்கும் மேல மேல. ஏசப்பா தான் எங்க சூப்பர் ஸ்டாரு, இவருக்கு சமம் இங்க யாரு யாரு. வருத்தம் பாரம் சுமைகள் எல்லாம் உங்க பாதத்தில் வச்சேனேனா, ரெஸ்ட தந்து அன்பாலே தான் பெஸ்டா என்ன மாத்துவீரா. வருத்தம் பாரம் சுமைகள் எல்லாம் உங்க பாதத்தில் வச்சேனேனா, ரெஸ்ட தந்து அன்பாலே தான் பெஸ்டா என்ன மாத்துவீரா. ஏசப்பா தான் எங்க சூப்பர் ஸ்டாரு, இவருக்கு சமம் இங்க யாரு யாரு. ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஆக்ஷன் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ பாட்டு மறுபடியும் ப்ளே பண்ண போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க, எந்திரிச்சு ரெடியா நின்றுட்டு இப்போ நம்ம கத்துக்கிட்ட ஆக்ஷன் பண்ணி மறுபடியும் பாட்டு பாடி டான்ஸ் ஆட போறோம். ஓகே? எல்லாரும் நல்லா டான்ஸ் என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஃபுல் எனர்ஜியோட இருக்கீங்களா? ஓகே, அந்த எனர்ஜி அப்படியே விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கதை கேட்க போறோம். இந்த பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு? ஏசப்பா வந்துட்டு நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், இந்த பாட்டு மூலமா தெரிஞ்சிட்டோம். எல்லாரும் சூப்பர் ஸ்டார்னா எங்க இருந்து பாப்பீங்க? டிவில பாப்பீங்க, தூரத்துல பாப்பீங்க. அவங்கள வந்துட்டு என்ன பண்ண முடியாது, போட்டோல மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர நேர்ல பார்க்க கூட முடியாது. நேர்ல பார்த்தா கூட ரொம்ப தூரத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், சூப்பர் ஸ்டார்லாம் பார்க்க முடியும். ஆனா நம்ம ஏசப்பா சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுவாரு, அவரோட செட்டைக்கு கீழே நம்ம போயிட்டா நம்மளை பாதுகாத்து கொள்வார். நம்ம கூப்பிடுறப்பெல்லாம் நம்மளுக்கு செவி கொடுப்பார், நம்மளுக்கு உதவி செய்வார், பலன் கொடுப்பார். அந்த அப்படிப்பட்ட ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்றாரு, சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு மூலம் நம்ம கத்துக்கிட்டோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வருத்தம் இருந்தாலும், உங்களுக்கு என்ன
தேவை இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பான்ற அந்த சூப்பர் ஸ்டார்ட்ட, நம்மளோட அந்த ஹீரோட்ட நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பாட்ட போயிட்டு உங்களோட எல்லா கவலைகளையும், உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா இல்ல சந்தோஷமா இருந்தா என்ன சூழ்நிலையா இருந்தாலும் ஏசப்பாட்ட என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே குட்டீஸ், இன்னைக்குடைய தலைப்பின் கீழே நம்ம மறுபடியும் ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு அங்கிள் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுப்பாங்க. நல்லா கவனிங்க. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு கிட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் விபிஎஸ். இந்த வருஷம் நீங்கள் நல்ல பாடல்கள், நடனம், கதைகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு கதை மூலமாக நம்ம தேவனுடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கதை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? கதை நல்லா பிடிக்கிறவங்கெல்லாம் நல்லா கவனிங்க. கதையை கேட்டுட்டு நீங்கள் ஹாப்பியாக அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏசுப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதாவது ஏசப்பா கிட்ட வரும்போது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி கதை கேட்க போகிறோம். அப்போது ஏசப்பா கிட்ட யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏசப்பா நிறைய நன்மைகளை செய்கிறார். அது 1, 2, 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போது ஏசப்பா கிட்ட வர்றவங்களுக்கு எத்தனை நன்மைன்னு கேட்டால் அது நிறைய நன்மைகள்லாம் ஏசப்பா தருவார். சரி, இன்றைக்கி நம்ம அதில் முக்கியமான ஒரு நன்மையை குறித்து, ஒரு பலனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போது பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பைபிள் எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? நிறைய பேர் வாசிச்சிருக்கிறாங்க. நீங்களும் வாசிச்சிருப்பீங்க. இந்த நேரத்தில் பைபிளில் இருந்து ஒரு குட்டி கதையை நான் சொல்லி உங்களுக்கு ஏசப்பா கிட்ட வந்ததுனால ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்ட நன்மை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிதா? ஓகே, நல்லா கவனிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்போது ஒரு ஊரில் ஏசப்பா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த ஊரு பேர் எரிகோ என்கிற ஒரு ஊர் வழியாக போகிறதுக்காக ஏசப்பா போயிட்டுருக்கும் பொழுது அங்கே ஒரு குருடன், பார்வையில்லாதவன் உட்கார்ந்துருந்தான். அவன் பேர் பர்த்திமேயு. இந்த குருடன் அவன் டெய்லி வழி அருக உட்காந்து ரோட்டில் போகிறவங்கள்ட்டெல்லாம், ஐயா எனக்கு கொஞ்சம் பிச்சை கொடுங்க, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் பிச்சை கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா அந்த குருடனுக்கு கண்ணு தெரியாது. அப்போது அந்த கண்ணு தெரியாத அந்த குருடன் டெய்லி இப்படி தான் வழி அருக உட்காந்து, பாதையில் உட்காந்து அவன் கேட்டுகிட்டே இருப்பானாமா. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊர் வழியாக இயேசு கிறிஸ்து அந்த ஊர் வழியாக வந்திருக்கிறார். அந்த ஊர் வழியாக வர்றதை கேட்ட அந்த பர்த்திமேயு குருடன் இயேசுக்கிட்ட போனால் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவன் நினைத்தான். என்ன கிடைக்கும் அவனுக்கு? என்ன வேணும் அவனுக்கு? அவனு குருடனாக இருக்கிறான். அவன் இயேசுக்கிட்ட இப்போ போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான். இப்போ என்ன செய்கிறான்? இயேசு கூட சீஷர்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி பின்னாடி பக்கத்தில் எல்லாரும் ரொம்ப அப்படியே விறுவிறுப்பாக அப்படியே ஆரவாரமாக இயேசு கூட அப்படியே போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது இப்போ இயேசு முன்னாடி போயிட்டுருக்கிறாரு, சீஷர்கள்லாம் பின்னாடி அப்படியே போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது அங்கே பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குறது இயேசுவுக்கு கேட்குது. உடனே அந்த சத்தத்தை கேட்ட சீஷர்கள் எல்லாரும் அவனை போய் அதட்டுறாங்க. ஏய் குருட்டு பையனே, நீ வந்து சத்தம் போடாத, ஏய் பர்த்திமேயு நீ அமைதியாயிரு, நீ பேசக்கூடாது, நீ இயேசுவை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் ரொம்ப சத்தமாக கூப்பிட்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே ஏசப்பா நின்று அந்த சீஷர்களெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, போய் அவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, அந்த பர்த்திமேயுவை என்னிட்ட அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறார். உடனே வேகமாக போய் சீஷர்கள் எல்லாம் இயேசு இடத்துல அந்த பர்த்திமேயுவை அழைச்சிட்டு வர்றாங்க. வந்த உடனே ஆண்டவர் கேட்குறாரு, ஏசப்பா அவனை பார்த்து கேட்குறாரு, பர்த்திமேயுவே உனக்கு நான் என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் சொல்கிறான், ஏசப்பா
நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போது இயேசுக்கிட்ட வந்த அந்த பர்த்திமேயுவுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இயேசுக்கிட்ட வந்தால் அவனுடைய குருடான கண்கள் திறக்கப்படும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இயேசுக்கிட்ட வந்தால் அவனுக்கு சுகம் கிடைக்கும்ன்ற அவனுக்கு அவன் பார்வை அடைவான், இந்த உலகத்தை பார்ப்பான், உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் அவன் பார்க்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வந்ததுனால இயேசுவை கூப்பிட்டான். இயேசுவிடத்துல வந்தப்போ இயேசு சொன்னார், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீ விரும்புகிற? நான் பார்வை அடையணும் ஏசப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே நீ விரும்பினபடியே நீ பார்வை அடைவாய் அப்படின்னு சொல்கிறார், சுகமாவாய் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் கண் திறக்கப்படுது. உடனே அவன் பார்க்குறான், எல்லாரையும் பார்க்குறான், மக்கள் பார்க்குறான், மரங்கள் பார்க்குறான், பறவைகளை பார்க்குறான், செடிகள் கொடிகள் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறான். ரொம்ப சந்தோஷம். பர்த்திமேயுவுக்கு இத்தனை நாள் இந்த குருடனாக நான் வாழ்ந்து இப்படி மோசமான வாழ்க்கையில் இருந்த எனக்கு இயேசுக்கிட்ட வந்ததுனால இன்னைக்கு என் கண் பார்வை தெரியுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதே இல்லைன்னு சொல்லி பர்த்திமேயு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாமல் என்ன செய்யணுன்றது தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் ஏசப்பா கிட்ட நம்ம வரும் பொழுது தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய காரியங்கள்லாம் நிறையா இருக்குன்றத நாம் அப்போ தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால இன்னைக்கு இயேசுக்கிட்ட நீங்கள் வருவீங்கன்னா இயேசுக்கிட்ட வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பல காரியங்களை நீங்கள் கதைகளாக நீங்கள் படிக்க முடியும். இந்த நாளிலும் நீங்கள் இயேசுக்கிட்ட வந்தால் உங்கள் வாழ்க்கையிலையும் சுகம் உண்டாகும், சுகம் என்கிற நன்மை உண்டாகும், பலன் என்கிற நன்மை உண்டாகும். நீங்கள் ஏசப்பா கிட்ட பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். இயேசுக்கிட்ட நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. ஓகேயா குட்டீஸ்? இந்த நாளில் அந்த பர்த்திமேயு குருடனை போல நாமளும் இயேசுக்கிட்ட வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் பலனுள்ளதாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு சமயத்திலே சந்திப்போம். ஆமேன். எல்லாரும் அங்கிள் சொன்ன கதை நல்லா கேட்டீங்களா? நல்லா புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? யாரை பத்தி அங்கிள் கதை சொன்னாங்க? ஏசப்பா கிட்ட போன பர்த்திமேயு குருடனை பத்தி அங்கிள் கதை சொன்னாங்களா? நல்லா கவனிச்சிட்டீங்கல்ல? சீக்கிரம் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், எல்லாரும் கரெக்டா பதில் சொல்லணும். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு மெமரி வெர்ஸ் கத்துக்க போறோம். எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லணும். ஓகே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2:12. எல்லாரும் மெமரி வேர்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? அந்த வேர்ஸை வந்துட்டு நீங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். 5 நாளும் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? இங்க கற்றுக் கொடுக்குற மெமரி வேர்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணி kidsforchrist77@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க கொடுத்துருப்போம். அந்த மெயில் ஐடிக்கு நீங்க டெய்லி உங்களுடைய மனப்பாட வசனத்தை நல்லா ஓரலா ஒப்பிச்சு அந்த கிளிப்பை வந்துட்டு அந்த மெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பி விடுங்க. 5th டே ஃபைனல் டேல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரிவார்ட் நாங்க கொடுக்குறோம். மறக்காம எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த மனப்பாட வசனத்தை படிச்சு அந்த கிளிப்ல வந்துட்டு பார்க்காம நீங்க ஒப்பிச்சு அதை நீங்க எங்களுக்கு அனுப்பி விடுங்க. நாங்க வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரிவார்ட் கடைசி நாள்ல கொடுக்குறோம். மறக்காம எல்லாரும் செய்யுங்க. நாளை தின கிளாஸ்ல உங்களை எதிர்பார்த்து காத்திருப்போம். மறக்காம எல்லாரும் வந்துருங்க. இப்ப மறுபடியும் நம்ம அந்த பாடலை கேட்கலாம்.
ஸ்டாரு, இவருக்கு சமோ இங்க யாரு யாரு? எசப்பாதா எங்க சூப்பர் ஸ்டாரு, இவருக்கு சமோ இங்க யாரு யாரு? இயேசு பார்வையளித்த பிறவிக் குருடனின் பெயர் என்ன? இயேசு எந்த ஊருக்கு செல்லும் வழியில் அவனை சந்தித்தார்? அந்த குருடன் இயேசுவை எப்படி அழைத்தான்? இயேசு என்ன சொல்லி அந்த குருடனுக்கு பார்வையளித்தார்?